அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் மேச ராசிக்கு வர்றார். மீனம்னா உங்கள் ராசிக்கு இப்போ கோச்சாரத்தில் 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல 6ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க? சனி இருக்கார், சூரியன் இருக்கார், அவரோட உங்கள் ராசிநாதன் இருக்கார். ஆக இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இதுதான் மெயினாக பார்க்குறோம். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம். உங்களுடைய வெற்றி எல்லா விதத்துலையும் கன்ஃபார்மாக இருக்குது. 11ஆம் தேதி வரைக்கும் தான். அப்போ வெற்றின்னா என்ன? நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அடுத்தபடியாக இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், நல்லதொரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பங்குனி 11ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் நல்லா இல்லையான்னா இருக்குது, பட் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தால் மட்டும்தான் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேலையில் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் அடக்கி வாசிக்கணும். நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய உண்டு. வேலையில் எதிர்பாராத விதமாக லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இது எதுவுமே இல்லைனாலும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலம் இதுதான் இருந்துகிட்ருக்கு. ஆகையினால இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வேலையில் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ, உங்களுக்கு சுப்பீரியர் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதோ, உங்களுடைய சப்பார்டினேட் உங்களுக்கு ஒபே பண்ணுறதோ எதுவுமே இல்லை. நீங்களே எஃபர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடக்கி வாசிங்க. 11க்கு அப்புறம் இந்த மாதம் முழுவதும் யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கிளியர் ஆயிரும். எதிர்பாராத வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியவங்களுக்கு திருமணம் உண்டு. குறைஞ்சபட்சம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது உங்களுக்கு இருக்குது. ஆக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோதான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போலேங்கிறவங்களுக்கு சேல் ஆகும். பிரிஞ்சு போன நம்முடைய உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் எஃபர்ட் கொடுப்பீங்க, இன்னொரு பக்கம் எஃபர்ட் எல்லாமே ஏர்ன் பண்ணுவீங்க. ரெண்டுமே இந்த மாதம் நடக்கும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய் அத்தனையும் இருக்காங்க. 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல், இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். பெருசாக நீங்கள் எஃபர்ட் கொடுக்க மாட்டீங்க. உடல் உழைப்பு சார்ந்து யார் வீட்டுக்காக கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டு மூவ் ஆகுவீங்க. இது அத்தனையும் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடக்கி வாசிங்க. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை.
நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குற மாதிரி தான் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அல்லது பார்ட்னருக்காக உழைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஆக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகும். உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க, அவங்களால் உங்களுக்கு நன்மை. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு முன்னேற்றம். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் எனக்கு ரொம்ப நாளாக வீடு விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு வீடு விற்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி பழைய பொருட்கள் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடலில் இன்னும் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். ஒரு பக்கம் கிரானிக்காக டிசீஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் நோய் ஏற்பட்டாலும் குணமாவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இதே தான் கடனும். ஒரு பக்கம் கடன் கூடுற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேது, ஒரு சுக்கிரன் சாரத்தில் இருக்குது. பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் இல்லை, எல்லாம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தோற்றம், எல்லாமே நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால அடக்கி வாசிங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக செலவினங்கள், எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் சனி, இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நோயும் கடனையும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஆக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல. குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதம் முயற்சிகள் இன்னும் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. புதுசாக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்முடைய பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. ஏன்னா சனி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் எகேன் அண்ட் எகேன் ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காரோ மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் விநாயகருடைய தரிசனம் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். நன்றி, வணக்கம்.